உங்களுக்கு வீடு கரண்ட் வந்தது சந்தோஷமா? 10 வருஷமா கரண்ட் இல்லாம நான் ரொம்ப கரண்ட் இல்லாம என் பிள்ளைய இறந்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆகி இன்னைக்கு அவருடைய ஒரு வந்த அதிர்ஷ்டத்தினால என் வீட்டுக்கு கரண்ட் வந்தது. எனக்கு அவர் வந்து விஜய் சார் வந்து எனக்கு கரண்ட் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நானு. இத்தனை ஆட்சி நடந்தோம், 2 ஆட்சி நடந்தது, எடப்பாடி ஆட்சி. இவங்க ஏன் கத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஈவில எங்களுக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி போய் நான் போய் உங்க வீட போய் பாக்குறேன். அப்பவே நாங்க நினைச்சோம் சிஎம் விஜய் ஆனார்னா கண்டிப்பா என் வீட்டு கரண்ட் வரும்னு நினைச்சேன். அதே மாதிரி சிஎம் விஜய் வந்து இப்போ சிஎம் ஆனதுனால என் வீட்டுக்கு வராத 10 வருஷமா வராத கரண்ட் எங்க ஏமாத்தி இருந்தவங்க ஈபியில. ஆனா இப்ப இந்த வருஷம் சிஎம் விஜய் வந்து எங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு கரண்ட் வந்தது? நாங்க ஆன்லைன்ல 1100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதை எடுத்து அவங்க விசாரிச்சு எங்களுக்கு ஒரு நல்லபடியா அந்த ஈபில இருந்து எங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. எத்தனை நாள்ல வந்தது கரண்ட்? வந்து ஆன்லைன்ல ஒரு 2 மாசத்துல வந்துடுச்சு. இது வந்து புது கரண்ட் இல்லைங்களா? ஆமா, மீட்டர் வந்து அவங்களே வந்து வச்சுட்டு போனாங்க. ஏஐ மேடம் வந்து பார்த்துட்டு விஜய் சார் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு கரண்ட் கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து அங்க வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து பழைசு. ஆமா பழைசு. இப்ப புதுசு வந்து வெளியே வச்சிருக்கோம் நாங்க. நம்ம விஜய் சாருக்கு எல்லாருமே சேர்த்து ஒரு நன்றி சொல்லுவோம். அவரு இன்னும் பல வருஷமா இன்னும் விஜய் சார் வந்து இந்த நீண்ட 5 வருஷத்துக்கு அவர் என்ன ஆட்சியில இருந்து அவர் நல்லது செஞ்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.